ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய கடைசி நாள், அதாவது மார்கழியுடைய 29வது நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய எப்பயும் போல் சண்டே கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் சண்டே என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் சண்டே அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகி பண்டிகையானது வருது. அதாவது தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகி பண்டிகையாக கொண்டாடப்படும். ஸோ போகி பண்டிகை வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் சில விஷயங்கள் நாம் செய்தாகணும். அப்படி என்ன விஷயங்கள் செய்தாகணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருது. அதனால் இது சாதாரண ஒரு நாளாக கருதப்படல, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக கருதப்படுது. போகி என்று எதை செய்கிறீர்களோ இல்லையோ, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கட்டாயம் செய்திடுங்க. ஆதி காலத்தில் போகி பண்டிகை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எரிக்கிறத தான் வழக்கமாக வைத்திருப்போம். அதாவது பழையன பொருட்களை எல்லாமே நெருப்பில் போட்டு எரித்து புது பொருட்களை வாங்கி வைப்போம். அதுதான் போகி பண்டிகை அப்படிங்கிற மாதிரி பழங்காலத்தில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே போகி அன்னி நம்ம பழையனதை கழித்து புதியன புகுதுறது ஒரு பக்கமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருட்கள் எரிப்பதை காட்டிலும் மனதில் இருக்கக்கூடிய கெட்டதை எல்லாமே அழிக்கணும். அதுக்கு உகந்த நாள் தான் இந்த போகி பண்டிகை. ஸோ இந்த போகி அன்றைக்கு இந்த வருஷம் கட்டாயம் நாளை நாள் எதை செய்கிறீர்களோ இல்லையோ இதை செய்திடுங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு போகி அன்னைக்கு மிக சிறப்பான பலன் நிறையவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுற மாதிரி காத்திருக்கு. போகி அன்றைக்கு எதை செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே போல் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு ஒவ்வொருவருமே இதை கட்டாயம் அவங்க வீட்டில் செய்தாகணும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வாங்க. அதுபோல் நல்ல காரியங்கள் அனைத்திற்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். அதுபோல் போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது முன்னோர்களுடைய சான்றாக வாக்காக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த வீடியோவில் போகி பண்டிகை அன்றைக்கு செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ போகி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள் இல்லை என்பது தான் ஒரு உண்மை. இந்த உண்மையை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் போகி அன்னைக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. முதல்ல போகி ஏன் கொண்டாடப்படுது, தையுடைய முதல் நாள் அதாவது தை மாத நாளை நாள் பிறக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் போகி பண்டிகை ஏன் கட்டாயம் கொண்டாடணும் அப்படிங்கிற காரணங்கள் தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்குங்க. போகி என்றாலே பழைய பொருட்கள் கழித்து புதியன நமக்குள்ளே புகுத்துறது என்று ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து இனி வரக்கூடிய நாட்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் உண்மையிலுமே போகி பண்டிகை என்றால் நம் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்பதை தான் உணர்த்துகிறது. அதுக்காக தான் போகியை நாம் கொண்டாடணும் என்று குறிப்பிடப்படுது. இதனால தான் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிப்பதை மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழிப்பதற்கு சமமாக கருதப்படுது. இப்படி தான் பொருட்கள் எரிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாயிருக்கு. ஆனால் போகி அன்னைக்கு நாம் மெயினாக எரிக்க வேண்டியது நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை தான். போகியை கொண்டாடுவதற்கு முக்கிய காரணமே இந்திர பகவான் தான். தேவர்களுடைய அரசனாக தேவர்களின் அரசன் மற்றும் மலையின் கடவுளான இந்திர பகவானுக்காக தன் பாரம்பரியமாக போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது புராண கதை. இது மார்கழி மாதத்துடைய கடைசி நாளில் கொண்டாடப்படும். இந்த நாள் அன்னைக்கு நாம் தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் நம்ம பொருட்களை எரிக்கலனாலும் வீடுகளை சுத்தம் செய்து வண்ணம் பூசி தயாராக வைத்திருக்கணும். இதோடு பழைய ஆடைகள் பழைய பொருட்கள் போன்றவற்றை நீக்குங்க, எரிக்க வேண்டாம். இந்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்நாள் வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் நீர்க்கோளம் போடணும். விவசாயிகள் இந்த ஆண்டு நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வாங்க.
அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய அதையே நாமளும் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம். வீடு வாசல் சுத்தம் பண்ணி நம்ம மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழித்து இந்த நாளை வந்து வரவேற்கணும். போகி என்று கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணிடுறேன். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்து கட்டாயம் ஒவ்வொருவருமே போகி அன்னைக்கு வீட்டில் செய்யணும். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிலைவாசலானது இருக்கும். வீட்டில் உள்ள நிலைகள் அனைத்தையுமே துடைத்து விடுங்க. அதாவது வீட்டுடைய நிலைவாசலை ஃபுல்லாக வந்து துடைச்சிருங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு பின்னாடி வீட்டுடைய அந்த நிலைவாசலில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் துளையை வந்து குழைத்து 3 பட்டை மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது மஞ்சள் தூள் இருக்குல்ல, அது தண்ணீர்லேயோ இல்லை பன்னீர்லேயோ குழப்பி அதை உங்களுடைய நிலைவாசலில் 2 பக்கமும் 3 பட்டையாக அந்த மஞ்சளில் போட்டுக்குங்க. அதுக்கு நடுவில் குங்குமம் வந்து வைத்துடுங்க. வீட்டுடைய நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முதல் விஷயமே இதுதான். போகி அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுடைய நிலைவாசலுக்கு வந்து குளித்து முடிச்சுட்டு மஞ்சளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சொன்ன இந்த பட்டையை வந்து போட்டுடணும். அதாவது நம்ம சொன்ன பட்டைன்னா ஆதி காலத்தில் முன்னோர்கள் பண்ண அந்த ஒரு பட்டையை மஞ்சத்தூள் இருக்குல்ல, அந்த மஞ்சத்தூளை குழைத்து 3 பட்டை மாதிரி நிலைவாசலில் போட்டுடணும். போட்டதுக்கு பின்னாடி அதோடைய நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குங்கும பொட்டை வைக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வீட்டுடைய நிலைவாசலில் ஒவ்வொருவருமே இந்த போகி அன்னைக்கு செய்யணும். வீட்டுடைய நிலையில் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெத்தலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை கொண்டு தோரணம் கட்டணும். வீட்டுடைய நிலை மேலே வெத்தலை தோரணம், மாவிலை தோரணம், வேப்பலை தோரணம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோரணம் ஒன்றை கட்டி விடணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோரணம் கட்டாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சரிசியை அரைத்து அதை குழப்பி அதை வந்து வீட்டில் மாவு கோலம் வந்து போட வேண்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வந்து இந்த ஒரு போகி அன்னைக்கு சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு செய்யணும். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் போகி அன்னைக்கு நாம் செய்கிறதுனால நம்ம வாழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக மாறும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காப்பு கட்டுறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து போகி அன்னைக்கு செய்யணும்னு சொல்லப்படும். ஸோ போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பு கட்டு எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய காப்பு கட்டை வாங்கி அதை உங்கள் வீட்டு வாசலில் வந்து கட்டி விடுங்க. வீட்டு வாசல், மொட்டை மாடி, இந்த மாதிரியான இடங்களில் காப்பு கட்டிடுங்க. அது கட்டுறது தான் ரொம்ப 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 முக்கியம். ரொம்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் அதை மட்டும் கட்டாமல் வந்து இருக்காதீங்க. போகி அன்னைக்கு இதை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தப்படுத்துங்க. ஏன்னா மார்கழி மாதம் குளிர் நிறைந்த மாதம். அதுக்கப்புறம் மார்கழி முடிந்து தை மாதம் வரும்போது அறுவடையானது ஆரம்பிக்கும். அறுவடை ஆரம்பிக்கும் போது அறுவடையாக செய்த பொருட்களை எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே தான் நம்ம வைப்போம். அப்படி வீட்டுக்குள்ளே புது பொருட்கள் கொண்டு வரும்போது அதோடு சேர்ந்து கிருமிகளும் உள்ளே வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான கிருமிகள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கிருமி நாசிகளாக அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த மாதிரியான இலைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நிறைய நோய்கள் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. அப்படி நோய்கள் காற்றுல பரவுறது எல்லாமே காற்றோட காற்றா அழியணும் அப்படின்னா வீட்டு வாசலில் இது போல் நம்ம முன்னெச்சரிக்கையாக ஏதாவது செய்ய வேண்டும். இந்த மஞ்சளும் சரி, குங்குமமும் சரி, இந்த வெத்தலை, வேப்பலை, அதுக்கப்புறம் மாயலை, இது எல்லாமே வந்து கிருமிகளை துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் இதை நாம் வைக்கிறது, கட்டுறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேஃப்டி தான். ஸோ மறக்காமல் இந்த போகி அன்னைக்கு இதெல்லாம் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ போகினா என்ன, போகி அன்னைக்கு மெயினாக எதை அழிக்கணும், எதை எரிக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அதை விட கட்டாயம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த டைம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் இதெல்லாம் வந்து செய்துடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும். அவங்களும் நாளைய போகிய அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு மறக்காமல் இதை செய்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.